எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிடகுருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரங்கன் பொந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வாஸ்து பூஜை. இன்று புதுசாக வீடு கட்டுறவங்க இன்னைக்கு வாஸ்து பூஜை பண்ணலாம், சிறப்பாக இருக்கும். அமாவாசைன்னு கணக்கு கிடையாது. வாஸ்து நாளுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. 22/8/2025 நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 15 நிமிடம் வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய திதி சதுர்தசி திதி மதியம் 12 மணி 53 நிமிடம் வரை, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். யோகம் வரியான் நாம யோகம் மாலை 4 மணி 14 நிமிடம் வரை, பின்பு பரிகம். கர்ணம் சகுனி மதியம் 12 மணி 53 நிமிடம் வரை, பின்பு சதுர்பாதம். சந்திராஷ்டமும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரம்: மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திர பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான். சிம்ம ராசியில் சூரிய பகவான் மற்றும் கேது பகவான். கன்னி ராசியில் செவ்வாய் பகவான். கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். ஸோ இன்னைக்கு ஜோதிட குறிப்பில் குரு பெயர்ச்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதம் திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்? குடும்பம் அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அமையும். ஓகேங்களா? வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் சரியான வேலையில் இல்லாத திருவோண நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் அமையும். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தா அடிஷனலாக இன்னொரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் அமையும். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு, எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. ஏன்னா வீண் விரயம் வரும். அதை நீங்கள் சுபகாரியமாக மாற்றலாம். இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை குடும்பத்துடன் கலந்து பேசி செய்வது சிறப்பு. பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட குறைபாடு ஏற்படும். பல் சொத்த பல் இருந்தால் பிடுங்குற மாதிரி வரும், அல்லது கண்ணில் பார்த்தோம்னா கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கொஞ்சம் பொய் சொல்லுவீங்க. குடும்பத்திலேயோ இல்லை நண்பர்கள்ட்டையோ பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. ஸோ பொதுவாக திருவோணத்துக்கு அதிர்ஷ்டம் தான் முன்னெச்சரிக்கையோடு இருந்தால். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குபேரன். நீங்கள் லைஃப் லாங்காக குபேரன் வழிபடலாம். இருந்தாலும் பர்டிகுலராக இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னா குபேரன். இந்த ராசி பலன்களை பார்த்தோம்னா நம்ம ராஜநிலையோட எண்களை தான் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைச்சதுன்னு சொன்ன அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த எண்களை இந்த மார்க்கரை பயன்படுத்துங்க. உள்ளங்கை அல்லது பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு பகுதியில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு. மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 14. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கன்னி ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87.
விருச்சக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. கும்ப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 10. ஸோ இந்த ராஜநிலை எண்ணை இன்னைக்கு பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜே செந்தில் ரிஷி லால்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.